ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் கிளாஸ் ஸ்லோவாக தான் நடத்துவேன். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெர்புனா என்ன, அப்புறம் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு தடவை லைட்டாக பார்த்துப்போம். அப்போ தான் நமக்கு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா வெர்பும் டென்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறனால அதை பற்றி ஒரு தடவை லைட்டாக பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வெர்பை பற்றி பார்ப்போம். சரி, ஓகே, இப்படி எழுதிப்போம். வெர்புனே எழுதிப்போம், அப்போ டென்ஸுன்னு எழுதிப்போம். வெர்பில் தான் டென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே வெர்புனா உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் இவ்வளோ ரீகால் பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், இடங்கள், பொருட்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே, அந்த செடிகள், கொடிகள், மரங்கள், விலங்குகள், விலங்குகள், அதுக்கப்புறம் இடங்கள், பொருட்கள் எல்லாமே இந்த இதில் வந்துடும். தாராளமாக இதை வச்சு அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ அவங்க மொத்தம் 3 செயல் செய்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கேன்? பி, ஹேவ், டூ அப்படின்னு 3 அடிப்படை செயல்கள். இது பியில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், என்னவா இருக்கேன், ஒரு வாத்தியாராக இருக்கேன், ஒரு மாணவராக இருக்கேன், ஒரு கிளர்க்காக இருக்கேன், ஒரு கலெக்டராக இருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா நான் கோபமாக இருக்கேன், நான் ஏழையாக இருக்கேன், பணக்காரனாக இருக்கேன், இந்த மாதிரி அந்த இருக்கிற தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பியில் சொல்லலாம். ஹேவில் நான் என்ன வச்சுருக்கேன், நான் ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன், நீங்கள் புத்தகம் வச்சுருக்கீங்க, அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க, 2 தோட்டம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் அப்புறம் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம், படிக்கிறோம், ஓடுறோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூவில் வரும். ஸோ நம்ம செய்கிற அடிப்படை செயல்கள் பார்த்திங்கன்னா 3 தான். அந்த டூவில் பார்த்திங்கன்னா நிறையா செயல்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 செயல்கள் டூவில் தான் இருக்கும். அப்போ டூ வெர்ப்ஸ் 7000 8000 இருக்குது. ஹேவ் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நம்ம நிகழ்காலத்தில் சொல்கிறோம், இறந்த காலத்தில் சொல்கிறோம், எதிர்காலத்தில் சொல்கிறோம். பி பார்த்திங்கன்னா இருக்கேன், இருந்தேன், இருப்பேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தாலுமே இதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஓகே, அப்போ நம்ம வெர்புனா என்ன அப்படின்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் வெர்பு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நம்ம செய்கிற செயல்கள் தான் வெர்ப்ஸ். அதாவது நம்ம 3 செயல் செய்கிறோம், அந்த இதில் இருக்கிற எல்லாமே வெர்ப்ஸ் தான். நம்ம என்ன செய்கிறோம், எப்படி இருக்கோம், என்ன வச்சுருக்கோங்கிறத பற்றி சொல்கிறது வெர்ப்ஸ். இந்த வெர்ப்ஸ் பார்த்திங்கன்னா சரி, ஓகே, இப்போ பி, ஹேவ், டூ எழுதிக்கிறேன். பி, ஹேவ், டூ. நம்ம இப்படி செய்கிற செயலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புத்தகம் நான் எடுக்கிறேன், இப்போ படிக்கிறேன், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். எ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆர் எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, இப்போ படிச்சுட்டேன், இப்போ நான் வச்சிட்டேன். இப்போ நான் படிக்கலை, ஆனாலும் மனிதர்களால் அந்த செயலை பற்றியும் பேச முடியும். இப்போ இந்த செயல் நான் படித்தேன் அப்படிங்கிற செயல், இப்போ படிக்கிறேங்கிற செயல் கண்ணு முன்னாடி இல்லை, முடிஞ்சு போச்சு, செத்துருச்சு அந்த செயல், உயிரோடு இல்லை இப்போ அந்த செயல். ஆனாலும் மனிதர்களால் இதை பற்றி பேச முடியும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கண்ணு முன்னாடி இல்லாத செயலையும், அதாவது இப்போதைக்கு நடக்காத செயலையும் சொல்கிறதுக்காக அவங்க காலத்தோட உதவியை நாடுறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இது ஃபியூச்சர், இது ப்ரெசண்ட், இது பாஸ்ட். அதாவது செயல் ஒன்று தான். அப்போ காலத்தோட உதவியை, அதாவது காலத்து கூட அந்த செயலை இணைச்சிட்டாங்கன்னா அந்த செயலை பற்றி பேச முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா செயலை காலத்தோடு ஒப்பிடுறாங்க, காலத்தோடு அட்டாச் பண்ணிக்கிறாங்க, அதையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு செயலுமே, அதாவது எந்த ஒரு செயலும் ஆக்ஷன், எந்த ஒரு செயலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு தான் இருக்கும். அந்த செயல் கூட காலம்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த காலம் என்ன? நிகழ்காலம். நான் படித்தேன் அப்படிங்கிறது என்ன காலம்? இறந்த காலம். ஏன்னா இப்போ படிக்கல. அப்போ நம்ம அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா செயல் ஒன்று தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேசுகிற செயல் ஒன்று தான், இப்போவும் படிக்கிறேன், இப்பயும் படிக்கிறேன். ஆனால் அப்போ நான் செஞ்ச செயலை என்ன சொல்கிறேன் அப்படின்னா படித்தேன். இப்போ படிக்கிற செயலை படிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ படிக்கிறத, ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செயல் செஞ்சேன் பாருங்கள், அதை படித்தேன்னு சொல்லி சொல்கிறேன். அதே
சரி, தூய தமிழ் எழுதணும்னா படித்தேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதே நான் தான், அதே புக்கு தான், அதே செயல் தான். ஆனால் நம்ம வந்து டைமை மட்டும் மாற்றி இறந்து போன அந்த காலத்தையும் நம்மளால் சொல்ல முடியுது. அதாவது கண்ணு முன்னாடி இல்லாத செயலை கூட நம்ம பேச முடியுது. ஓகே, அப்போ எதால் நம்மளால் பேச முடிஞ்சிச்சு? அதே நான் தான், அதே புக்கு தான், அதே செயல் தான். ஆனால் என்னால் காலத்தை மாற்றி அந்த செயலை பற்றி பேச முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு செயலும் காலத்துடன் தொடர்புடையது. வந்தான், வருவான், வருகிறான் எல்லாமே ஒரே செயல் தான். செய்கிற செயல் ஒன்று தான். ஆனால் காலத்தை வந்து நம்ம மாற்றி அந்த செயல் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன் செயல் வந்து காலத்தோட தொடர்பு கூடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு செயல் இந்த உலகம் தோன்றினப்போ கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த உலகம் இங்கே தோன்றுன்னு வச்சுங்க, இன்னைக்கு வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா த பர்த் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுடே, இன்னைக்கு கூட அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த செயல் நடக்கலாம். அப்போ இந்த செயலோட காலம் என்ன அப்படின்னா, அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த செயலோட காலம். செயல் இன்னும் முடியாமல் போய்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த செயலோட காலம் என்னன்னா, இன்னும் முடியவே இல்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த செயலோட காலம். இப்போ நேற்று நான் படித்தேன் அப்படிங்கிறது அது இறந்த காலம், முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த செயலோட காலம், அது முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த செயல் உயிரோட இல்லை, படித்தேன். அப்போ அந்த செயல் வந்து என்ன, அது முடிஞ்சு போச்சு. அப்போ அதுதான் அதோட காலம். அப்போ அதோட படித்தேங்கிற காலம் இறந்த காலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து, அதாவது பூமி தோன்றதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் அதோட காலம். பூமி தோன்றியதுலேருந்து இன்று வரை சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த காலத்தையும் நம்ம இங்கிலீஷில் சொல்ல முடியும். சுற்றி கொண்டே இருக்கிறது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம்ல. ஓகே, அப்போ இந்த உலகத்தில் எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை வந்து நம்ம காலத்தோட இணைச்சிக்க முடியும். அந்த செயல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம், இல்லை அங்கேருந்து ஆரம்பித்து பூமி தோன்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை நேற்று தொடங்கி இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு செயல் நேற்று கூட முடிஞ்சிருக்கலாம், இன்றைக்கி தான் புதுசாக ஆரம்பிக்கலாம், இல்லை நாளைக்கு கூட ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லா செயலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலத்தோடு ஒப்பிட்டுக்கிறோம். ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயலோட காலத்தை இணைச்சி நம்ம அது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலீஷில் ஃபியூச்சர் டென்ஸ்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வேறு காரணம் இருக்குது, அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லும்போது சொல்லி கொடுக்குறேன். இப்போ பொதுவாக வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் இருக்குது, இறந்த காலம் இருக்குது, ரெண்டு காலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்று செயல் இப்போ ஆக்டிவில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைன்னா முடிஞ்சு போன செயலை பற்றி சொல்லுவாங்க. மீதி எதுக்கும் காலம் கிடையாது, ஏன்னா அந்த செயல் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கல. அப்போ ஃபியூச்சர் டென்ஸுங்கிறது வேறு, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ் படிக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் மேலே மட்டும் கவனம் செலுத்துவோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்கும் ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த செயல் இப்போதைக்கு ஆக்டிவில் இருக்கா இல்லை செயல் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் நம்ம ஒரு செயல் ஆக்டிவில் இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லணும்? என்ன தேவை ஏற்படுது, அதை வந்து நம்ம வந்து காலத்தோட செயலை ஒப்பிட்டுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒருத்தர் 100 ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு, நீங்கள் அதை திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் 100 ரூபாய் நீங்கள் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இல்லை கொடு, நான் 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே செயல் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அந்த செயல் முடிஞ்சிருச்சா இல்லை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காதனால அப்போ நம்ம செயல் கூட காலத்தையும் சேர்த்துக்கிறோம். காலத்தை சேர்க்கும்போது அந்த செயல் இறந்த காலத்திலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அந்த செயல் நான் வந்து 100 ரூபா கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ செயலோட காலத்தை நம்ம வந்து சேர்த்துக்கும் போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த செயல் கம்ப்ளீட்டட். ஏன்னா காலம் வந்து முடிஞ்சு போச்சு, இறந்த காலம் நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த செயலும் நான் கொடுத்தேங்கிற செயலும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
எந்த ஒரு செயல் கூடயும் காலத்தை வந்து சொல்கிறோம். ஏன்னா காலம் வந்து ஒரு செயலை வந்து அது முடிஞ்சிருச்சா ஆக்டிவாக இப்போ இருக்குதா அந்த விஷயத்த சொல்லும். ஏன் அப்படின்னா காலங்கிறது முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்போ நேற்று நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது செயலும் முடிஞ்சு போச்சு. அப்போ காலத்தோட நம்ம சொல்லும்போது என்ன ஆகி போகுதுன்னா அந்த செயல் இப்போ ஆக்டிவில் இல்லை, இப்போ செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருது. அப்போ நம்ம ஒரு செயல் ஆக்டிவில் இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ அப்படி தெரிவிக்க நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காலத்தை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த செயல் கூட நம்ம காலத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயல் இப்போ ஆக்டிவில் இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சாங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா காலத்துக்கு முடிகிற தன்மை இருக்குது, மறுபடியும் அடுத்து தொடங்குற தன்மை இருக்குது. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிடும், அப்புறம் சனிக்கிழமை வரும், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரும். இந்த மாதிரி அது ரொட்டேஷன்லேயே இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கிடைக்கிது. அப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வச்சுக்கிறோம். ஓ இந்த செயல் வந்து முடிஞ்சு போச்சு, இந்த செயல் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து எந்த ஒரு செயலையும் காலத்தோட தொடர்பு படுத்தும் போது நமக்கு அந்த செயல் ஆக்டிவாக இருக்கா இல்லை ஆக்டிவாக இல்லையா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படிங்கிறதால ஒரு செயலோட முடிஞ்சு போச்சு இல்லை ஆக்டிவில் இருக்குது அந்த தன்மையை தெரியறதுக்காக நம்ம வந்து எல்லா செயலையும் காலத்தோட தொடர்பு படுத்திக்கிறோம். நம்ம யோசிப்போம் செயலுங்கிறது ஒன்று தான், அதை போய் நம்ம எதுக்கு வந்து காலத்தோடய தொடர்பு படுத்திக்கிட்டு இருக்கோம், தொடர்பு படுத்தி டென்ஷன் ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் ஆக்டிவில் இருக்கா முடிஞ்சிருச்சா அது எந்த நிலையில் இருக்குது செயல் ஒன்று தான். இப்போ நான் படிக்கிறேங்கிற செயல் ஒன்று தான், இப்போ நான் படிக்கலை, நேற்று படித்தேன் அப்படிங்கிற செயலும் ஒன்று தான். நேற்று கூட நான் படிச்சிருப்பேன் இந்த புத்தகத்தை எடுத்து. ஆனால் அந்த செயலை நேற்று செஞ்ச செயல் ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அதை காலத்தோட தொடர்பு படுத்திக்கணும் அந்த செயலை. ஏன்னா காலங்கிறது நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்போ நான் நேற்று படித்தேன்னு சொல்லும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த செயலும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மீனிங் வருது. ஏன் அப்படின்னா மனிதர்கள் ஒரு செயலை மட்டும் அவங்க நோட் பண்ணுறது கிடையாது, படி அப்படிங்கிற செயலை மட்டும் நோட் பண்ணுறது கிடையாது, அந்த செயல் முடிஞ்சிருச்சா முடியலையா இப்போ என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால அவங்களுக்கு தேவைப்படுறது அந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய காலத்தோட வெர்பை போய் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே செயலுக்கு 3 விதமான காலங்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் இந்த செயல் எந்த நிலையில் இருக்குது, எல்லா செயலும் எந்த நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. கலைஞர் உயிரோடு இருந்தாரா இருக்கிறாரா தெரிஞ்சுக்க விரும்புகிறோம்ல. கலைஞர் வந்து இப்போ உயிரோடு இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவர் உயிர் இருக்கிறாருங்கிற அந்த இது கூட நம்ம காலத்தை நம்ம சேர்க்கும்போது அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஓகே, அப்போ காலம்தான் ஒரு செயல் எந்த நிலையில் இருக்குது, முடிஞ்சிருச்சா முடியலையா ஆக்டிவில் இருக்கா கம்ப்ளீட் ஆயிடுச்சா எல்லா விஷயத்தையும் காலம்தான் சொல்லும். அதனால தான் நம்ம செயல் கூட காலத்தையும் சேர்த்துக்கிறோம். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம செயல் செய்கிறோம், அந்த செயலோட நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை காலத்தோட தொடர்பு படுத்தி செயல் ஆக்டிவ் கம்ப்ளீட்டட் போன்ற விஷயங்களை நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏன் செயலை காலத்தோட தொடர்பு படுத்திக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஏன்னா மொட்டையாக வந்து வெறும் ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது. ஏன் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது ஒரே வெர்புக்கு, ஏன் ஒரே வெர்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டடி அப்படிங்கிற ஒரே வெர்புக்கு ஏன் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள், ஸ்டடி வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் ஏன் இருக்குது, எதனால் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியணும். மொட்டையாக வந்து இது ப்ரெசன்ட் டென்ஸ் இது பாஸ்ட் டென்ஸ் நம்ம படிப்போம், ஆனால் அதனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மொழியை பற்றி தெளிவான புரிதல் ஏற்படாது. நம்ம எப்போவுமே ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறோம்னா அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படிங்கிறத அந்த வேர்ட்ஸு கிராமரை படிக்கிறத விட ஜெனரலாக லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாதான் அந்த லாங்குவேஜை குயிக்காக நம்ம கற்றுக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம லாங்குவேஜை பற்றியும் ஒரு புரிதல் ஏற்படும், ஜென்ரலாக எல்லா மொழியை பற்றியும் ஒரு புரிதல் ஏற்படும். லாங்குவேஜ்லாம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இன்னும் வேறு லாங்குவேஜ்லாம் கற்றுக்கும் போது நம்ம குயிக்காக கற்றுக்க முடியும். மொட்டையாக வந்து இதெல்லாம் இப்போ படிச்சுங்க, இது ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்சுக்கங்க, இது பாஸ்ட் டென்ஸ் படிச்சுக்கங்கன்னு சொல்லக்கூடாது. நல்லா தெளிவாக நமக்கு புரியணும், ஏன் வெர்பு கூட டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ ஏன் இந்த செயலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்.
இது பாஸ்ட் டென்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டடியிங் வந்து ப்ரெசண்ட். ஓகே, ஒரு செகண்ட் நல்லா எழுதிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ நல்லா எழுதினா தான் இருக்கும். இப்போ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷில் இருக்கிறத நான் எழுதியிருக்கேன். பாஸ்ட் அப்படின்னா இது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டடீடு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்டடிங்கிற ஒரு வெர்பு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டடீடு பார்த்தீங்கன்னா செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஆனால் இந்த ஸ்டடி அப்படிங்கிறது செயல் இன்னும் முடியலை, செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. செயல் நடக்கிறது, நம்ம இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா செயல் நடக்கிறது, அவ்வளோதான். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து இஸ் ஸ்டடியிங் போனோம்னா ஐ ஆம் ஸ்டடிங், அது பர்டிகுலராக சப்ஜெக்ட் அந்த செயலில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக. அப்போ இங்கே பாஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்னது ஸ்டடியிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது ஸ்டடீடு. நம்ம செயல் எந்த நிலையில் இருக்குது, செயலை மட்டும் சொல்கிறது இல்லை, செயல் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. முடிஞ்சிருச்சா முடியலையா இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது கூட காலத்தை சேர்த்துக்கிறோம். அப்போ காலத்தை சேர்க்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் ஸ்டடி அப்படிங்கிற இந்த வார்த்தையே சொல்லி இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வார்த்தைகளுக்கு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தைக்கு கட், 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 இது மூணுமே ஒரே இதுதான். ஆனால் சில தான் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கிட்டு நம்ம லாங்குவேஜ் கிரியேட் பண்ண முடியாது, கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஓகே, அந்த விஷயங்களை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து செயல்பாட்டில் இருக்குது. அப்போ இந்த செயல், அதாவது படிக்கிறேங்கிற செயல் ஆக்டிவில் இருக்குது. ஆனால் செயல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஸ்டடீட்லேயே கொஞ்சம் ஒலிகளை சேஞ்ச் பண்ணி ஸ்டடி, ஸ்டடீடு, சில ஒலிகளை சேஞ்ச் பண்ணி, ஏன்னா நம்ம பேச தான் செய்கிறோம், ஒலிகளை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே செயல் தான், ஆனால் இது முடிஞ்சு போன தன்மையுடையது. ஸ்டடீடு, ஸ்டடி இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டடீடு இது வந்து முடிஞ்சு போன தன்மையுடையது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே செயல் தான், ஆனாலும் அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறனால நம்ம வாயில் தான் பேசுகிறோம். அப்படிங்கிறனால நம்ம ஒலிகளை லைட்டாக சேஞ்ச் பண்ணி இது வந்து முடிஞ்சு போன தன்மையுடையது, இது இப்போ செயல்பாட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மனிதர்களால் இவ்வளோ தான் செய்ய முடியும், அதை தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா லாங்குவேஜஸ் வந்து நமக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி தெரியணும், மனிதர்கள் எப்படிலாம் லாங்குவேஜை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரியணும். சில லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே ஸ்டடி தான், ஸ்டடி 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 ஸ்டடினே வரும். அதாவது அதுக்காக ஸ்டடிங்கிற வார்த்தை அந்த லாங்குவேஜில் இருக்கான்னு தெரியல, அதுக்கு படிப்புக்கு என்ன வார்த்தையோ அதுக்கு அவங்க அந்த மொழியில் என்ன வார்த்தையோ இருக்கும். ஸ்டடி ஸ்டடி ஸ்டடின்ட்டு கடைசியில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் அப்படியே ஒரு சைனீஸ் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். அந்த இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும், இது முன்னாடி சொன்னது எல்லாமே இறந்த காலத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, செயல் முடிஞ்சு போனதை பற்றி சொல்கிறாங்க. சில இது பார்த்தீங்கன்னா வெர்பெலாம் மாற்றம் பண்ண மாட்டாங்க, அப்படியே எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ஒரே வெர்பு தான், பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒரே வெர்பு தான், ஃபியூச்சர் டென்ஸுக்கும் ஒரே வெர்பு தான் யூஸ் பண்ணிடுவாங்க. கடைசியாக அந்த சென்டென்ஸை முடிக்கும்போது ஒரு வார்த்தையை லைட்டாக ஆட் பண்ணுவாங்க. பாஸ்ட் டென்ஸுக்கு ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவாங்க, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லாங்குவேஜ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நமக்கு தேவை என்ன, அது வந்து இறந்த காலம்னு சொல்லி தெரியணும், அவ்வளோதானே. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இறந்த காலம், நான் நேற்று கடைக்கு போனேன்னு சொல்லி தெரியணும், அவ்வளோதானே. கடைக்கு போனேங்கிறத நம்ம வந்து மாற்றம் கொண்டு வர தேவையில்லை. நான் எல்லா பற்றி பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த ஒரு பர்டிகுலர் ஒலியை சொன்னேன் அப்படின்னா இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸு. ஃபைனலாக பர்டிகுலர் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒலியை சொன்னேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸு அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியும். அப்படியும் சில லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா வெர்புலே மாற்றம் கொண்டு வந்துடுது. ஓகே, அந்த டிஃப்ரெண்ட்டாக எல்லா வெர்பும் ஒரே மாதிரி இருந்துக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவை போட்டு இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸுன்னு சொல்கிறதும் கூட அங்கேயும் காலம் சேர்க்க வேண்டியது இருக்குது. காலத்தை சேர்த்தா தான் சொல்ல முடியுது. என்ன அப்படின்னா இது இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட காலத்தை தான் காட்டுது. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ் கூட காலத்தை தான் காட்டுது.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக வெர்புலே மாற்றம் கொண்டு வந்து காலத்தை காட்டுறோம். ஸ்டடீடுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, ஸ்டடிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸுங்க. தமிழும் பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து வெர்புலே தான் காட்டுது. ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரிலாம் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. நமக்கு தேவை செயல் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்னு சொல்லி தெரிய வைக்கணும். அப்போ நம்ம லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா தமிழும் இங்கிலீஷும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா வெர்புலே வந்து அந்த காலத்தை காட்டிடுறாங்க. படித்தேன், படித்தேன், படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்லையே அந்த காலத்தை காட்டிடுறாங்க. இந்த செயல் வந்து முடிஞ்சு போன செயல், இது நடந்துக்கிட்டு இருக்கிற செயல் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதில் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இதில் ஆக்ஷன் ஆக்டிவாக இருக்குது, டைம் வந்து கிடையாது, அதாவது காலமே கிடையாது அப்படின்னு இந்த வெர்பில் யோசிக்கலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் நீங்கள் யோசிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட், ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், இன்ஆக்டிவ் சொல்லக்கூடாது, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் தான் சொல்லணும். ஓகே, இன்ஆக்டிவ்னா செயல் வந்து நம்ம நடந்துருச்சா நடக்கலையாங்கிறத பற்றியே சொல்லாமல் ஜஸ்ட் இன்ஆக்டிவில் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லும்போது தான் செயல் முடிஞ்சு போய் நிற்கிதுன்னு சொல்லி சொல்கிறோம் தெளிவாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து, ஆனால் இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், டைம் வந்து கிடையாது, அதாவது டென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது 12 டென்சஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அஸ்பெக்ட்ஸ், கண்டினியூஸ் அஸ்பெக்ட், பர்ஃபெக்ட் அஸ்பெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட்ஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க வாண்டடாக இங்கிலீஷ் பீப்புள் கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த வெர்பு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வேணும்னே டென்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க, டென்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அதைத்தான் அப்போ இருந்தால் தான் இந்த ஒரே ஒரு வெர்பையே நம்ம வந்து 3 டென்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த ரெண்டுக்குமே வந்து அவங்க தான் டைமை வாண்டடாக தூக்கியிருக்காங்க, தூக்கி இந்த மாதிரி வெர்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதுவும் சென்டென்ஸில் போகும்போது டைம் இருக்கும். இப்போ ஐ ஆம் ஸ்டடியிங் நம்ம வந்து எதில் பார்த்துருக்கோம், ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படிங்கிறதுல இதுக்கு வந்து பர்டிகுலராக டைம் கிடையாது, செயல் ஆக்டிவ் இந்த ஸ்டடியிங்க்கு. ஆனால் இந்த சென்டென்ஸில் தான் அது இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் இருக்கேன், எப்படி இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இருக்கேன் அப்படிங்கிற நிகழ்காலங்கிறதுனால படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது இது வந்து நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற செயல் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இப்போ காலம் என்ன வருது அப்படின்னா நிகழ்காலம், இந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு மட்டும். ஓகே, ஆனால் இதுக்கு இந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் ஸ்டடியிங் தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காலம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு சென்டென்ஸ்குள்ளே போகும்போது அது எந்த வார்த்தைக்கு எந்த ஆம்னு ஒரு நிகழ்காலத்தோட வார்த்தை இருக்கும்போது அப்போ இது எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஸ்டடியிங் படித்து கொண்டு இருக்கும்போது அப்போ இந்த ஸ்டடியிங் வந்து இங்கே நிகழ்காலத்துக்காக பயன்படுது. ஆனால் இதுக்கு காலம் இருக்கானா கிடையாது. இங்கே சப்ஜெக்ட் நிகழ்காலத்தில் இருக்குங்கனால நிகழ்காலத்தில் அது படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால இங்கே இது நிகழ்காலமாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு இங்கே நிகழ்காலம் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டா, ஃபியூச்சரா, ப்ரெசண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹேஸு, ஹேவ், ஹேட்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இதை பற்றி நமக்கு இதில் காலம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தை வந்து வெர்பு கூட சேஞ்சஸ் பண்ணி, அதாவது சின்ன ஒலிகளை சேஞ்சஸ் பண்ணி அந்த மாதிரியான பாஸ்ட்டு, இது ப்ரெசண்ட்டு அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அதே மாதிரி அந்த ஒலிகளுக்கு தகுந்த மாதிரி எழுத்து வடிவத்துலேயும் சில எழுத்துக்களை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸு, இது பாஸ்ட் டென்ஸு. ஏன் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா ஒரு செயல் இப்போ என்ன நிலையில் இருக்குது, ஆக்டிவில் இருக்குதா, கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒருத்தரை பற்றி பேசும்போது நம்ம சொல்கிறோம். நான் துணி கடைக்கு போய் ட்ரெஸ்ஸு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் புரியாது. வாங்கினையா, வாங்க போகிறியா, இல்லை வாங்கிட்டியா, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியணும். அப்படின்னா செயலோட அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அதனால தான் ஐ ஆம் ஸ்டடியிங்கில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சப்ஜெக்ட் அந்த நிலையில், அந்த செயல் அந்த நிலையில் தான் இருக்குது, அதுக்கு பேர் தான் நிலைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து இந்த செயலில் தான் இருக்குது,
சப்ஜெக்ட் இந்த அதாவது செயலை ஸ்டடிங்கிற அந்த நிலையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா வெர்ப்ஸும் பார்த்திங்கன்னா அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. போர்டு அழி அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும் பத்தாது, அழிக்கிறானா அழித்து முடிச்சிட்டனாங்கிறத சொல்லணும். அதே நேரத்தில் போர்டு அழி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு கட்டளை வாக்கியம். ஆனால் மொட்டையாக அழி இப்படி மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அழிச்சாங்களா இல்லை அழிக்க போகிறாங்களா எதுவுமே தெரியாது. அப்போ அது கூட நம்ம காலத்தை தான் நம்ம சேர்க்க முடியும். அந்த காலத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி காலத்தையும் நம்ம சேர்க்க முடியும். ஆனால் இங்கே அழித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது ஒரு செயல் கூடயே இருக்கிற காலம். செயல் கூடயே இருக்கிற காலம். இந்த டுமாரோ அழித்தனர் போடும்போது டுமாரோ போட முடியாது, எஸ்டர்டே போட்டுப்போம். எஸ்டர்டே போடும்போது இது ஒரு பர்டிகுலர் காலம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று அப்படின்னு வந்து ஒரு டைம் மார்க்கர், இது பர்டிகுலராக. அதே அழித்தனர் அப்படிங்கிறதுல என்ன காலம் இருக்குது அப்படின்னா அதுவும் இறந்த காலம்தான். ஆனால் அது செயல் கூடவே வர்ற ஜென்ரலாக இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதோட டைம் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக எஸ்டர்டே அட் 10 AM எஸ்டர்டே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறோம். 10 மணிக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நேற்று 10 மணிக்கு அவங்க வந்து போர்டை அழிச்சாங்க. அப்போ இன்னும் எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இதில் வந்து மாதம் வருஷம் எல்லாம் போடும்போது இன்னும் அதிகமான காலத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே போகிறோம். எந்த வருஷம், எந்த காலம், எந்த டைம், எந்த நொடி, அதுவும் ஒரு காலம்தான். இந்த அழித்தனர் அப்படிங்கிறதுல இந்த அந்த அழித்தனர் அப்படின்னு சொல்லி இறந்த காலத்தை குறிக்கிது பாருங்க, இதுவும் காலம்தான். இது வந்து செயலில் ஜஸ்ட் அது ஒரு பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்ச காலம் அப்படின்னு சொல்கிறதுக்கானது. இந்த 10 AM எஸ்டர்டே, லாஸ்ட் இயர், போன வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக என்ன டைம்னு சொல்கிறது. ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு அது வந்து காலத்தை மட்டும் குறிக்கும். இது வந்து அதாவது டென்ஸை மட்டும் குறிக்கும். இந்த அழித்தனர், வந்தேன், போனேன் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற அந்த காலம். வருகிறேன்கிற நிகழ்காலம் ஏன் சொல்கிறோம்னா அந்த வருகிறேன் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அது நிகழ்காலத்தை குறிக்கும். அதே நேரத்தில் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமோ மாதமோ ஏதோ தெரியுமோ அப்படின்னா தெரியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்டிகுலர் டைமோ மாதமோ ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுவும் நிகழ்காலம்தான். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்காலமோ இறந்த காலமோ அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுதான். இப்போ எஸ்டர்டே அப்படிங்கிறதுல டைரெக்டாகவே அது ஒரு இறந்த காலம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் 10 மணி அப்படிங்கிறதுல இறந்த காலமும் இல்லை, எதுவும் இல்லை, பர்டிகுலர் டைம் மட்டும்தான் இருக்குது. அது எஸ்டர்டேன்னு சொல்லி போடும்போது எஸ்டர்டே 10 மணி, டுமாரோ போடும்போது டுமாரோ 10 மணின்னு சொல்லி மாறிடும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித தன்மை கொண்டது. அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஏன் செயலில் காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. மனிதர்கள் தான் செயல் என்ன நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால அவங்க காலத்தை வந்து செயல் கூட ஒப்பிட்டுக்கிறாங்க. அடுத்து இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருப்போம். அது எல்லாமே நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த செயல்கள். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் அதே செயலை நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ மனிதர்கள் எல்லாரும் என்ன செயல் செய்கிறாங்க? மொத்தம் 3 செயல் தான் செய்கிறாங்க. அப்போ அந்த செயலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தம் 3 செயல் தான். பி, ஹேவ், டூ அப்படின்னு சொல்லி 3 செயல் செய்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பியில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கே எழுதிடும். இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்ன பார்த்தோம்? இருக்காங்க அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? ஐ ஆம் பார்த்தோம். வீக் வந்து ஆர் பார்த்தோம். எல்லாம் ஒன்று தான், ஆமும் ஒன்று தான், ஆரும் ஒன்று தான். சப்ஜெக்ட் வந்து வி வரும்போது ஆர் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இதுவும் இருக்கிறது தான், இதுவும் இருக்கிறது தான். செயல் ஒன்று தான். யூக்கு வந்து ஆறு, ஹீக்கு வந்து இஸ்ஸு ஆர். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில். இதே பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது செயல் முடிஞ்சு போச்சு, செயல் இப்போ வந்து ஆக்டிவாக இல்லை, மனிதர்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதனால ஐ வாஸ், நான் இருந்தேன்.
ஸோ வாஸும் ஆமும் செய்கிற செயல் ஒன்று தான், இருக்கிறது தான், இருக்கேங்கிற அந்த செயல் தான். ஆனால் காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ். காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பாஸ்ட் டென்ஸ் வாஸ். ஓகே, செயல் ஒன்று தான். அதே வி ஆர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கு போகும்போது வி வேர். யூ ஆர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கு போகும்போது யூ வேர். ஹீ இஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வாஸ். ஹீ சி வாஸ், இட் வாஸ், தே வேர். ஸோ இது எல்லாமே சொல்கிற மீனிங் என்ன அப்படின்னா அதான் இருக்கிறத பற்றி சொல்லுது. ஆனால் இதோட டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்? செயல் இப்போ ஆக்டிவ்ல இல்லை, செயல் முடிஞ்சு போச்சு. அப்போ இதோட மீனிங் என்ன? ப்ரெசன்ட் டென்ஸை கட் பண்ணிவிட்டு ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். வி வேர் நாங்கள் இருந்தோம். யூ வேர் நீ இருந்தாய். ஹீ வாஸ் அவன் இருந்தான். சி வாஸ் அவள் இருந்தாள். இட் வாஸ் அது இருந்தது, இது இருந்தது, ஏதோ ஒன்று. தே வேர் அவர்கள் இருந்தார்கள். இங்கே சொல்லும்போது ஐ ஆம் நான் இருக்கிறேன். வி ஆர் நாங்கள் இருக்கிறோம். யூ ஆர் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹீ இஸ் அவன் இருக்கிறான். சி இஸ் அவள் இருக்கிறாள். இட் இஸ் அது இருக்கிறது. தே ஆர் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் ஒன்று தான். ஆனால் இருக்கிறேன் அப்படிங்கிற செயலை நான் நிகழ்காலத்தில் செய்யும்போது இப்படி சொல்கிறேன். அதே செயலை நான் இறந்த காலத்தில் செஞ்சுருந்தேன், அதாவது முடிஞ்சு போன காலத்தில் நான் செயல் இப்போ ஆக்டிவில் இல்லை, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் ரெண்டுமே இருக்கிறேங்கிற செயல் தான். ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு செயலில் நம்ம செய்கிற செயலில் ஒரே செயலை நம்ம வந்து காலம் வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறோம். சில வெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி இருக்குது பாருங்கள், அது வந்து ஸ்டடீட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணுது. இது நிறையாவே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா ஹேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வார்த்தை. வாஸு வேறு இஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன வார்த்தை. அதை வந்து டோட்டலாகவே ஃபார்மே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆம் வாஸ், ஹீ வாஸ், இட் வாஸ், ஹீ வாஸ். சரி, இது ஏன் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். சரி, பர்ஃபெக்ட் அஸ்பெக்டில் வரும், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் வரும், கண்டினியூஸ் டென்ஸ்லையும் வரும். 3 அஸ்பெக்ட் இருக்குது பாருங்கள். சிம்பிளை தாண்டி சிம்பிளை தவிர என்னென்ன அஸ்பெக்ட் இருக்குது? கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட் இருக்குது. ஸோ இந்த 3 அஸ்பெக்ட்லேயும் இந்த விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறனால இப்போ ஐ ஆம் ஸ்டடிங்கில் ஆம் வருதா? ஸோ அது கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஆம் ஸ்டடிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதுலேயும் ஆம் வருது. அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரியான விஷயங்களே ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதாவது மெயின் வெர்புன்னு சொல்கிறோம் பாருங்கள், ஐ ஆம் ஸ்டடியிங். அந்த ஸ்டடியிங்கில் தான் பெரிய மீனிங் இருக்கிற மாதிரி தோணும். நான் இருக்கிறேங்கிற செயலையும் நான் தான் செய்கிறேன், ஸ்டடிங்கிற செயலும் நான் தான் செய்கிறேன். ஆனாலும் இந்த ஆமு ஹேவு இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய செயல் இருக்கிற மாதிரி தெரியாது. அந்த ஸ்டடிங்கில் ஐ ஆம் ஸ்டடிங்கில் அந்த ஸ்டடிங்கில் தான் ஏதோ ஒரு பெரிய செயல் இருக்குது, படிக்கிறேன் அப்படிங்கிற பெரிய செயல் இருக்குங்கிறனால நம்ம இருக்கிறேங்கிற செயலை வந்து பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம். மெயினாக நம்ம இங்கே என்ன பெரிய செயல் செய்கிறாப்புல அப்படின்னா ஸ்டடிங், படிக்கிறேங்கிற செயல். அதனால அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய வார்த்தைகளை உருவாக்கி வெப்ஸாக உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து அடிக்கடி இந்த கண்டினியூஸ்லி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ இதுவே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தமிழ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வார்த்தையாக தான் இருக்கும். நான் இருக்கிறேன், நான் வந்து படிச்சிருக்கேன், நான் வந்து படத்துக்கு போயிருக்கேன், இருந்தால் இருக்குது. ஓகே, இருக்கிறேன் அப்படிங்கிறதுல ஜஸ்ட்டு. ஆனால் இந்த இரேன், ரால், இருக்கிறாள், இருக்கிறது இதெல்லாம் தமிழில் தான் இந்த மாதிரி நம்ம வந்து ரேனு ரால்லாம் சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 3க்குமே இசு போட்டிருக்காங்களா, 3க்குமே வாஸ், இங்கே 4 வாஸ் போட்டிருக்காங்களா. அவங்க பின்னாடியை பற்றி கவலைப்படல. ஏன்னா முன்னாடியே அவங்களுக்கு இது வந்து ஆணை பற்றி பேசுகிறோம், இது பெண்ணை பற்றி பேசுகிறோம், இது ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம், இது வந்து என்னை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனால பின்னாடி அவங்களுக்கு 3க்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க.
ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த லாங்குவேஜ் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து இருக்கிறாள், இருக்கிறேன், இருக்கிறது அந்த தான் கரெக்டாக, இல்லை எல்லாத்துக்குமே வாஸ் போடுறது தான் கரெக்டாக அப்படின்னா அது அவரவர் விருப்பம், அவரவர் அந்த மாதிரி லாங்குவேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இவ்வளோதான். இதை வந்து பார்த்துக்குங்க. பாஸ்ட் டென்ஸில் பி வெர்புக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ இந்த பி வெர்பை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏன் அப்படின்னா நம்ம 3 செயல் தான் அடிப்படையாக செய்கிறோம். இந்த பாஸ்ட் டென்ஸில் இந்த பி வெர்பை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பி வெர்பை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன செஞ்சோமோ அதே தான் இதுலேயும் செய்வோம். என்ன காலம் தான் வேறு, செஞ்ச செயலோட காலம் தான் வேறு. இப்போ பி வெர்பு பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன சொல்ல போகிறோம்? பாஸ்ட் டென்ஸுக்கு பி வெர்பு என்ன? பாஸ்ட் டென்ஸ். ஐ வாஸ், நான் இருந்தேன். என்னவா இருந்தீங்க? ஐ வாஸ் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். அதே இதை தூக்கிட்டு ஆம் போட்டோம்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். செய்கிற செயல் ஒன்று தான், ஆனால் அதோட காலம் வேற. காலம் வேற ஆகும்போது இந்த பி வெர்ப்ஸுக்கு வந்து நம்ம வந்து அந்த வெர்பையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறோம். ஆம் போடுறோம், வாஸ் போடுறோம். எதுக்கு? ஐக்கு. ஸோ தெரிஞ்சுக்குங்க. அதே சில நேரங்களில் என்ன அம்மா யோசிப்பான், ஸ்டடி அப்புறம் ஸ்டடீடு அப்படின்னு வருது, இதுக்கே வந்து ஒரு ஆமு வந்து ஒரு அமிஸு இல்லை அமிங்கி அப்படின்னு சொல்லி மாற்றிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம நினைக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட மாற்றிருந்துருக்கலாம்ல, அமீடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் சொல்ல கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனாலையோ, இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சின்ன வார்த்தையாக இருக்குது, இதில் போய் மாற்றம் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்ட்டு அவங்க டோட்டலாக ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க, வாஸ். ஆனால் அந்த வாஸுக்கும் என்ன அர்த்தம்னா இதே தான் அர்த்தம், காலம், இறந்த காலம். ஓகே, ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இர்ரெகுலர் வெர்ப்ஸ். இர்ரெகுலர் வெர்ப்ஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பி வெர்பு இர்ரெகுலர். பார்த்திங்களா, ஆமு, இஸ்ஸு, வாஸு, வேறு இர்ரெகுலர். அதுக்கப்புறம் ஹேஸு, ஹேவு, ஹேடு, அதுவும் இர்ரெகுலர். அப்புறம் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற, அன்றாடமாக யூஸ் பண்ணுற ஈட், ஏட், ஈட்டன், டீச், டாட், ஓகே, டேக், டுக், டேக்கன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இர்ரெகுலராக இருக்கும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால இர்ரெகுலர் மேலே நமக்கு கவனம் தேவை. ஆனால் அங்கே இருக்கிற இர்ரெகுலர்னாலும் செயல் ஒன்று தான், காலம் தான் வேறு. ஓகே, இப்போ ஐ ஆம் அ டீச்சர். அப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன். சாரி, நம்ம பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்ப்போம். ஐ வாஸ் எ டீச்சர், நான் ஒரு டீச்சராக இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் நம்ம வந்து வி வேர் டீச்சர்ஸ், நாங்கள் ஆசிரியராக இருந்தோம். யூ வேர் எ கிரிக்கெட் பிளேயர், நீ ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தாய். நீ இருந்தாய், எப்படி இருந்தாய்? கிரிக்கெட் பிளேயராக இருந்தாய். இப்படி தான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. தமிழ் சென்டென்ஸ் மாதிரி நான் கிரிக்கெட் பிளேயராக இருந்தேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பிளேயர் வார்த்தையை முன்னாடி போட்டுட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நான் செயலை செஞ்சேன், என்ன செயலை செஞ்சேன்? இருக்கிறேங்கிற செயலை செஞ்சேன், சாரி இருந்தேங்கிற செயலை செஞ்சேன். அது என்ன இருந்தேங்கிற செயல்னா கிரிக்கெட் பிளேயராக இருந்தேன் அப்படிங்கிற அந்த செயல். நான் வந்து இறந்த காலத்தில் இருந்தேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம என்னவா இருந்தோங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்பயுமே பி வெர்ப்ஸ் கூட நம்ம தன்மையும் சேர்த்துக்க முடியும். ஹி வாஸ் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லும்போது அவன் கோபமாக இருந்தான். அவன் இருந்தான், எப்படி இருந்தான்? கோபமாக இருந்தான். ஓகே, அடுத்து வந்து she was rich அப்படின்னு சொல்லும்போது அவள் பணக்காரியாக இருந்தாள். ஓகே, it was very hard, அது மிக கடினமாக இருந்தது. அது இருந்தது, எப்படி இருந்தது? கடினமாக இருந்தது. நம்ம எப்படி இருந்ததில் நம்ம என்ன வேணால் சொல்லலாம். எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது கடினமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இட் வாஸ் எ டாக், எப்படி இருந்தது? நாயாக இருந்தது. அப்போ அது ஒரு நாயாக இருந்தது. அப்போ அது ஒரு நாய். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு பொருளையோ மனிதர்களையோ சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு தன்மையும் நம்ம சொல்ல முடியும்.
அவங்க என்ன அதை ஏன் அப்படின்னா பி வெர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருக்கிற அப்படிங்கிற மீனிங். அப்போ என்னவா இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ பி வெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ தேவர் பிளேயர்ஸ், அவர்கள் விளையாட்டு வீரர்கள். ஓகே, அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. இந்த பி வெர்ப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வருது, பாஸ்ட் டென்ஸில் எப்படி வருது. பாஸ்ட் டென்ஸில் இதுதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே தவிர இந்த மாதிரி டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது ஜஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களில் கூட நம்ம கரெக்டாக கவனம் செலுத்தி படித்தா மட்டும்தான் நமக்கு ரொம்ப ஃப்ளோவாக இங்கிலீஷ் பேச முடியும். எந்த ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் ஹேவை பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸில் ஹேவ் என்னது, ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹேடு. பாஸ்ட் டென்ஸில் ஹேடை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து என்னது, ஐவி, யூ, ஹி, சி, இட், தே. இந்த கிளாஸ்லாம் குறிப்பாக இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து பலருக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா புதுசாக வர்றவங்க, புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸுக்கு எடுத்தால் அவங்களுக்கு போக முடியும். ஓகே, இல்லை இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஸோ புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை இப்படி அணுகணுமா அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஹேவ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹேடு தான். வி ஹேட், யூ ஹேட், ஹீ ஹேட், சி ஹேட், இட் ஹேட், தே ஹேட். எல்லாத்துக்குமே ஹேடு தான். ஏன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ் வச்சுருக்கேன், அதே பாஸ்ட் டென்ஸில் ஹேட். லைட்டாக ஒளியை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுவே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இஸ்ஸு, ஆமு, ஏர்லாம் டோட்டலாக வேறு வாசனை சேஞ்ச் ஆகுது. இங்கே ஹேவ், ஹேடு, அவ்வளோதான். ஓகே, ஐ ஹேட் எ பென், நான் ஒரு பேனா வைத்திருந்தேன். இந்த செயல் முடிஞ்சு போனது செயல். அப்போ அதோட மீனிங் நான் என்ன செஞ்சேன், வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தீங்க, ஒரு பேனா வச்சுருந்தேன். இதுதான் சப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் அடுத்து பார்க்கணும். என்ன செஞ்சீங்க, வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தீங்க, பேனா வச்சுருந்தேன். இங்கே என்ன செஞ்சீங்க, வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தேன், ஐ ஹேட் எ ஃப்ளவர், நான் ஒரு மலர் வைத்திருந்தேன். வச்சுருந்தேன். என்ன செஞ்சீங்க, வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தீங்க, யூ ஹேட் எ மார்க்கர், நீங்கள் ஒரு மார்க்கர் வச்சுருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஃபார்ம் ஆகுது. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இறந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை வச்சுருந்தேன் அப்படிங்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஜஸ்ட்டு சொல்கிறது. அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலையும் வச்சுருக்க முடியும், அது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி ஐ வாஸ், நான் இருந்தேன், ஒரு செயல்லையும் இருக்க முடியும். ஐ வாஸ் டீச்சிங் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஜஸ்ட்டு நான் என்ன வச்சுருந்தேங்கிறத மட்டும்தான் சொல்கிறோம். அது செயலை நம்ம சொல்கிறது கிடையாது. எப்போவும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, சிம்பிள் டென்ஸில் வந்து அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ஃபியூச்சரில் எப்பயுமே ஜஸ்ட்டு ஒரு பொருளை வச்சுருந்தேங்கிறத மட்டும் நிறுத்திப்போம். ஜஸ்ட் நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறதோட நிறுத்திப்போம். ஒரு செயலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாவே அது கண்டினியூஸ்க்காக மாறிடும். ஓகே, அப்போ நீங்கள் அந்த செயலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டினியூஸாக மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு என்ன வச்சுருந்தேன்னு மட்டும் சொல்கிறோம். அதே இங்கே சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு செயலையும் வச்சுருக்க முடியும், ஆனால் அப்படி சொன்னீங்கன்னா பர்ஃபெக்டாக மாறிடும். ஒரு செயலை நம்ம வந்து
இந்த செயலுக்கு அடுத்து கம்பைன் பண்ணோம்னா அஸ்பெக்டே மாறிடும். ஓகே, இங்கே நான் இருந்தேன் சிம்பிள் பாஸ்ட், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். ஐ வாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். ஐ வாஸ் எ டீச்சர் சிம்பிள் பாஸ்ட். ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி சிம்பிள் பாஸ்ட். ஆனால் ஐ வாஸ் டீச்சிங்கிறது நீங்கள் ஒரு செயலில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் கண்டினியூஸ்னு அஸ்பெக்டே சேஞ்ச் ஆகிடும், அடுத்த அஸ்பெக்ட்டுக்கு போயிடும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே சி ஹேட் ஏ டிவி, அவங்க ஒரு டிவி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் இது சிம்பிள் பாஸ்ட். அதே அவங்க ஒரு செயலை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போயிடும். நம்ம செயலை வந்து சேர்க்கலை, ஜஸ்ட் ஒரு பொருளை மட்டும்தான் சேர்க்குறோம். இல்லைன்னா என்ன இங்கே வந்து சொல்லும்போது ஒரு பொருளையோ இல்லை என்னவா இருந்தேன்னு சொல்லி சேர்க்குறோம். ஓகே, ஆனால் செயலை சேர்த்தோம்னா அதோட அஸ்பெக்டே வேறு. ஓகே, அது நமக்கு தெளிவாக தெரியணும். செயலையும் நம்ம சேர்க்கலாம், ஏன்னா நம்ம வந்து பேசும்போது நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசுறதில்ல. நம்ம வந்து ஒரு லேர்ன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிச்சுட்டு இருக்கிறனால இப்போதைக்கு நம்ம இது கூட, அதாவது ஒரு ஐ வாஸுக்கு அடுத்து செயலை சேர்க்கறது கிடையாது, ஐ ஹேடுக்கு அடுத்து செயலை சேர்க்கறது கிடையாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அந்த அஸ்பெக்டே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஒன்று கண்டினியூஸுக்கு போயிடும், இன்னொன்று பர்ஃபெக்ட்டுக்கு போயிடும். ஓகே, அதனால இப்போதைக்கு நம்ம செயலை சேர்க்கலாம். ஏன் நீங்கள் வந்து செயலை சேர்க்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. செயலையும் ஆனால் சேர்க்க முடியும். ஐ வாஸ் டீச்சிங், நான் இருந்தேன் படித்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நான் இருந்தேங்க அடுத்து ஒரு செயலையும் சேர்க்க முடியும், ஐ வாஸுக்கு அடுத்து செயலையும் சேர்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம சேர்க்குறோம், ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சிம்பிள் தான். ஓகே, ஸோ இதுதான் இங்கே எல்லாத்துக்குமே ஹேடு தான். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ. அடுத்து நம்ம செய்கிற பேசிக் செயல் என்ன, டூ. என்ன செய்கிறோம், டூ. டூ வந்து என்ன ஆகுதுன்னா டிட்டாக மாறிடுது பாஸ்ட் டென்ஸில். இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா செயலையும் யார் செய்கிறாங்க, இவங்க தான் செய்கிறாங்க. ஐ, வி, யூ, ஹீ, சி, இட், தே. உலகத்தில் இருக்கிற எல்லா செயலையும் இவங்க செஞ்சிடுறாங்க. அப்போ அவங்கள நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்த காலத்தில் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே டிட்டு தான். எப்படி ஹேடு வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சோ அதே மாதிரி டிட்டு தான் எல்லாத்துக்கும், ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணோம், வாசு வேறுனு 2 யூஸ் பண்ணோம். மற்றபடி இந்த ஹேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேடு தான் பாஸ்ட் டென்ஸில் எல்லாத்துக்கும், இதுக்கு வந்து டிட்டு தான் பாஸ்ட் டென்ஸில் எல்லாத்துக்கும். ஆனால் பிக்கு மட்டும் வந்து வாசு வேறுனு 2 இருக்குது. வாசு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஐ, ஹீ, சி, இட்டுக்கு. வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வி, யூ, தேக்கு. ஓகே, ஸோ ஆனால் இதோட மீனிங் ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே டிட் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னா நான் செய்தேன் தமிழில். ஓகே, ஐ டிட் ஹோம்ஒர்க், நான் ஹோம்ஒர்க் செஞ்சு முடிச்சிட்டேன். யூ டிட். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதாவது டிட்டை வந்து ஏன் வந்து ஒரு பேசிக் வெர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு செய்தேன் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும், எந்த பர்டிகுலரான செயலும் இருக்காது. இப்போ எழுதுகிறேன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் செயல், எழுதுகிறேன் அப்படிங்கிறது. பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் செயல். ஆனால் செய்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயல் தான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டூ தான். ஆனால் இது ஏதாவது ஒரு பர்டிகுலர் செயலா அப்படின்னா கிடையாது, எந்த பர்டிகுலர் செயலும் டூ கிடையாது. ஆனால் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எல்லா செயலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். நீ வர்றியா, நாளைக்கு படத்துக்கு வர்றியா, எஸ் ஐ டூ அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நான் அந்த செயலை செய்கிறேன். அப்போ இங்கே என்ன மாறிடுது அப்படின்னா அந்த படத்துக்கு வர்ற செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஏன்னா நம்மக்கிட்ட படத்துக்கு வரையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ் ஐ டூ, நான் செய்கிறேன், அந்த செயலை செய்கிறேன். அப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு, இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு அங்கே வந்து படத்துக்கு வர்றேன் அப்படிங்கிற செயலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஓகே, நமக்கு தெரிஞ்சாகணும் ஏன் வந்து எல்லாத்துக்கும் டூ யூஸ் பண்ணுறாங்கன்னா டூ வந்து பார்த்தீங்கன்னா அதில் செய்கிறேன்னு தான் இருக்கே தவிர எந்த பர்டிகுலர் செயலுமே கிடையாது. அதனால அது கூட நம்ம வந்து எந்த செயலை வேணாலும் சேர்த்துக்க முடியும். ஓகே, அதே மாதிரி தான் நான் இருக்கேன் வாஸ், நான் இருந்தேன் வாஸ்,
எப்படி இருந்தேங்கிறது அடுத்ததில் தான் தெரியும். ஐ வாஸ் எ டீச்சர், நான் ஆசிரியராக இருந்தேன். ஓகே, அடுத்து இப்போ இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த டூ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் தான் எல்லா வெர்ப்ஸும் வருது. என்ன வெர்ப்ஸ்? எல்லா வெர்ப்ஸும் வருது. அதாவது பி இருக்கிறது வச்சிருக்கிறேங்கிறத தவிர மீதி எல்லா வெர்ப்ஸும் எதில் வருது அப்படின்னா டூங்கிற கேட்டகரியில் தான். ரைட், டேக், ஸ்பீக், ரன், இந்த மாதிரி எல்லா வெர்ப்ஸுமே எதில் வருது அப்படின்னா இந்த டூ அப்படிங்கிற செய்ங்கிற கேட்டகரியில் தான் வருது. செய்கிறேன், எழுதுகிறேன், எடுக்கிறேன், பேசுகிறேன், ஓடுறேன், இது எல்லாமே எதில் வருது? டூங்கிற அந்த பேசிக் கேட்டகரியில். மொத்தம் 3 தான் பி வெர்ப்ஸ். பி வெர்ப்ஸ்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து இஸ்ஸு, ஆமு, வேறு, வாசு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஆறு, இவ்வளோ இதெல்லாம் இருக்கிறனால இத்தனை வெர்பு போட்டு சொல்ல முடியாது. இதுக்கு மொத்தமாக பி வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் இறந்த காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து பர்சனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது. ஓகே, அப்போ அதை ஜென்ரலாக சொல்லும்போது பி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இதை ஏன் டூ வெர்ப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ், ஈட்டுக்கு வந்து டஸ் வரும். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துருச்சு. டூக்கு என்னது? பாஸ்டில் டிட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள் 2 வெர்ப்ஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாங்குவேஜஸில் எங்கள் லாங்குவேஜஸில் இருக்கிறது வந்து 2 வெர்ப்ஸ் தான். ஒன்று பாஸ்ட்டு, இன்னொன்று ப்ரெசண்ட்டு. அதுலேருந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் சில அஸ்பெக்ட்ஸ்லாம் நாங்கள் உருவாக்கணுங்கிறதுக்காக இன்னும் 2 வெர்பு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இப்போ இந்த வெர்பு இருக்குது பாருங்கள், இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா V1, V2, இது V3, இது V4, இது என்னது? ப்ரெசண்ட்டு பார்ட்டிசிபிள், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதோட தன்மையெல்லாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்பு தான் நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இந்த வெர்பை ஏன் யூஸ் பண்ண முடியாது? இது செயல் நடந்துகிட்டு இருக்கேன்னு காட்டிடும். ஏன் இந்த வெர்பை யூஸ் பண்ண முடியாது? இது காலம் காட்டாது, ஜஸ்ட்டு செயல் ஆக்டிவில் தான் காட்டும். இது என்ன சொல்லும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு காட்டும், ஆனால் எந்த காலம்னே காட்டாது. ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டிய காலம் என்ன? பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம்னு காட்டும். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் காலம் செயல் முடிஞ்சு போயிருக்குன்னு தான் காட்டும், ஆனால் அது எந்த காலம் காட்டாது, செயல் முடிஞ்சு போயிருக்குன்னு தான் காட்டும். ஆனால் நமக்கு பாஸ்ட் டென்ஸில் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? சிம்பிள் பாஸ்ட்டில் நமக்கு செயல் முடிஞ்சு போயிருக்கணும்னு தெரியணும், அதே நேரத்தில் அது இறந்த காலம்னு தெரியணும். அப்போ இந்த வெர்பை தான் யூஸ் பண்ண முடியும். இந்த வெர்பை யூஸ் பண்ண முடியாது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன்னா அதில் செயல் முடிஞ்சு போயிருந்தாலும் அதில் எந்த காலம்னு கிடையாது, அது இறந்த காலம்னு கூட சொல்லாது, செயல் முடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். அதனால அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு வந்து செயல் முடிஞ்சு போயும் இருக்குது, அதே நேரத்தில் காலம் வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறதுனால இந்த வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வெர்பு பார்த்தீங்கன்னா ஸ்டடீடு, இது ஸ்டடி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியிங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீடு. நீங்கள் பல நேரங்களை யோசிக்கலாம் இதுவும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி, ஆனால் நமக்கு அந்த குழப்பமே வராது. இப்போ ஐ ஸ்டடீட் அப்படின்னு சொல்லி போடும்போது என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா ஓகே இது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான், எடுத்த உடனே இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா காலமே இல்லாத ஒரு வெர்பை யூஸ் பண்ண முடியாது, இது எந்த காலம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஐ ஆம் ஸ்டடியிங்கில் இதில் காலம் கிடையாது அப்படின்னாலும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? நான் என்ன செஞ்சீங்க? இருந்தேன். எப்படி இருந்தீங்க? ஸ்டடியிங். அப்போ இருந்தேங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சாரி இது இருக்கிறேன், அப்படி நிகழ்காலத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் படித்து கொண்டுங்கிறப்ப இந்த செயல் நிகழ்காலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இதுக்கு ஒரு டென்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஆனால் இதை ஸ்ட்ரைட்டாகவே எடுத்த உடனே போட்டோம் அப்படின்னா இதுக்கு டென்ஸ் கிடைக்காது.
இந்த செயல் ஆக்டிவில் இருக்குதா முடிஞ்சு போச்சா எதுவுமே நம்ம ஆக்டிவில் இருக்குது ஆனால் எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் அந்த லாங்குவேஜே நேச்சுரலாக வந்து என்ன செஞ்சீங்க, இருந்தேன், எப்படி இருந்தீங்க, படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற செயல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. ஓகே, இது சென்டென்ஸ்குள்ளே போகும்போது இதுக்கு ஒரு டென்ஸ் கிடச்சிருது. ஓகே, அதனால தான் இதை கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இதை எடுத்தோடனே போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐ ஸ்டடிங் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். டென்ஸே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னாலும் ஐ ஸ்டடிங் நான் படித்துக்கொண்டு, என்ன படித்துக்கொண்டு, ஆம் இருக்கிறேங்கிறத நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியல, ஏதாவது ஒரு புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் அப்படி ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து இப்படி ஃபங்க்ஷன் ஆகிறனால நமக்கு ஆம் முன்னாடி வந்துடுது. அப்படிங்கிறனால நமக்கு இங்கே ஒரு டென்ஸ் கிடச்சிருது. அப்போ ஸ்டடிங்க்கு என்ன, இது எந்த காலத்தில் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்குங்கிறதும் நமக்கு அந்த சென்டென்ஸ்லேயே ஈஸியாக தெரிஞ்சிருது. பர்டிகுலராக இந்த ஒரு வார்த்தையை எடுத்து பார்த்து இதில் டென்ஸ் இல்லைன்னா கூட. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். எப்போவுமே இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா V1, V2, V3, V4 அப்படின்னு படிக்கக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் பீப்புள் வந்து இது V1 வெர்பு, இது V2 வெர்பு, இது V3 வெர்புலாம் அவங்க அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறது கிடையாது. இந்த வெர்பு அவங்க எப்படி பார்ப்பாங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புனா வந்து இது நிகழ்காலத்துக்கான வெர்பு, இதில் காலம் இருக்குது. இந்த வெர்பு எப்படி பார்ப்பாங்க, இது வந்து இறந்த காலத்துக்கான வெர்பு, இதில் காலம் இருக்குது, காலம் இறந்த காலம். இதை எப்படி பார்ப்பாங்க, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இது செயல் ஆக்டிவாக இருக்குது ஆனால் காலம் கிடையாது. அப்போ இதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக செயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, காலம் கிடையாது. இந்த மாதிரி தான் அவங்க அந்த வெர்பை பார்ப்பாங்களே தவிர இது V1, V2, V3 அப்படின்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நான் இந்த இடத்துல வந்து செயல் ஆக்டிவாக இருக்கிற ஆனால் காலம் காட்டாத வெர்பை போடணும் அப்படி தான் அவங்க பிரெயினில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் அவங்க வந்து யோசித்து அந்த வெர்பை செலக்ட் பண்ணுவாங்களே தவிர நான் V3 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா V3ங்கிறது வந்து ஒரு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத வார்த்தை. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் காலம், அதாவது செயல் ஆக்டிவாக இருக்குது, காலம் கிடையாது அப்படிங்கிறப்ப அதோட தன்மை என்னன்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் V3ங்கிறதுல தன்மை தெரியுதா, தெரியாது. ஸோ அதனால இந்த வெர்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த பார்வையில் தான் பார்க்கணுமே தவிர V1, V2, V3 அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அது கடைசியில் ஃபார்முலா மெத்தடுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுருவோம். நம்ம லாங்குவேஜை வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அப்படின்னா அது என்ன தன்மையில் இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெர்பை சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஐ ஸ்டடீடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலுக்கான இது. நம்ம வந்து பி பார்த்துட்டோம், ஹேவ் பார்த்துட்டோம், ஹேடு அதாவது பாஸ்ட் டென்ஸில் சொன்னோம்னா ஹேடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல், முடிஞ்சு போன செயல். இப்போ ஐ ஸ்டடி அப்படின்னா அந்த செயல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போதைக்கு ஆக்டிவ். ஓகே, ஆனால் ஐ ஸ்டடியில் அந்த செயல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே மாற்றங்களை பண்ணி நம்ம தெரிவிக்கிறோம். இதுதான் பாஸ்ட் டென்ஸ். செயல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஏதாவது ஒரு செயலுக்கே வந்து 2 விதமான வெர்ப்ஸ் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த வெர்ப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு செயல் ஆக்டிவில் இருக்குன்னு சொல்லுது, இன்னொரு வெர்பு வந்து அந்த செயல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் செயல் ஒன்று தான். அப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, படித்தேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ ஸ்டடீட் அப்படிங்கிறதே இது வந்து நமக்கு இறந்த காலம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் நமக்கு அது எப்போ அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா ஐ ஸ்டடீடு எஸ்டர்டே அப்படின்னு போடலாம், ஐ ஸ்டடீடு லாஸ்ட் வீக் அப்படின்னு போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொன்னேன். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இந்த பக்கமும் லைட்டாக போகும் அப்படின்னு. இப்போ மோடி கம்ஸ் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுல கம்ஸுங்கிறது நிகழ்கால வெர்பு, ஆனால் டுமாரோங்கிறது நாளைக்கு தான் நடக்கும். அதை எப்படி வந்து எதிர்காலத்தை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வெர்பு நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுது. அந்த செய்கிறேங்கிறது நாளைக்கு, அவ்வளோதான். அந்த செயலை நாளைக்கு செய்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு செய்கிறேன்னு தான் சொல்லுது. ஓகே, செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லலை, செய்கிறேன்னு சொல்லுது. செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட நம்ம நாளைக்கு போட முடியும். அப்போ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தத்தில் போயிடும். அது இது ஜஸ்ட்டு நான் அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு சாதாரணமாக சொல்கிற மாதிரி வந்துடும். அப்போ நம்ம நினைக்கலாம் இங்கே வந்து அப்போ இங்கே மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லி போட்டு நம்ம ஃபியூச்சர் டென்ஸான டுமாரோலாம் யூஸ் பண்ணோம்ல, எதிர்காலத்துக்கானதெல்லாம் யூஸ் பண்ணோம்லான்னு சொல்லி. ஏன்னா அந்த செயலோட தன்மை வந்து அந்த மாதிரி அந்த டென்ஸோட தன்மை. ஏன்னா செயல் வந்து இன்னும்
ஜஸ்ட்டு ஓப்பனில் இருக்குது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதை நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த செயலை நான் நாளைக்கு நான் செய்ய போகிறேன். அதே ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி என்னோடய விருப்பத்தை சொல்கிறேன். இங்கே நான் அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இது என்னோடய விருப்பம் கிடையாது, ஒரு தன்மையை நான் அந்த எண்ணத்தில் இருக்கேன், அந்த மாதிரி ஜஸ்ட்டு அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஐ வில் கம் டுமாரோவில் நான் அந்த செயலை செய்வேன்னு சொல்லி என்னோடய விருப்பத்தை சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, அப்போ பாஸ்ட் டென்ஸும் இந்த பக்கம் மூவ் ஆகாதா? பாஸ்ட் டென்ஸு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட்டு, இது வந்து ஃப்யூச்சர் அப்படின்னா இங்கே நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசுகிறோம். அப்போ இதுவும் இந்த பக்கம் மூவ் ஆகாதா? ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் மூவ் ஆகுதுல, நான் நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற விஷயத்தையும் நம்ம பேச முடியுதுல்ல. அப்போ இந்த பக்கம் விஷயத்தை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேச முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே செயல் வந்து ஓப்பனில் இருக்குது, இன்னும் செய்யலை, அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே செயல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயத்தை நான் எதிர்காலத்தில் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து செயல் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, நான் செய்கிறேன், செயல் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதனால நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செயல் கம்ப்ளீட் ஆனால் தான் பாஸ்ட் டென்ஸு. அப்படி இருக்கும்போது அதை நம்ம எப்படி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக முடியும்? இங்கேயே செயல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்போ எப்படி இந்த பக்கம் ஃபியூச்சருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது? எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ப்ரெசென்ட்டில் ஏன் ஃபியூச்சருக்கான செயலை நம்ம சொல்ல முடியுது அப்படின்னா செயல் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதனால அந்த செயலை நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஓகே. ஆனால் இங்கே செயல் கம்ப்ளீட் ஆனால் தான் அது பாஸ்ட் டென்ஸ். முடிஞ்சு போன செயலை பற்றி தானே பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த பக்கம் அதாவது எதிர்காலத்துக்கு நகர முடியும்? பாஸ்ட் டென்ஸ்லேருந்து நகர முடியாது, அந்த செயல் இங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகே. இந்த இது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அப்படின்னா நான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து இந்த பக்கமும் போகும், அது இங்கே மட்டுமே நிற்காது, இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், இப்படியும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னா அப்படி செய்யாது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்னாவே முடிஞ்சு போன தன்மையுடையது, முடிஞ்சு போனதுக்கப்புறம் இது இந்த பக்கம் நகராது. ஓகே. ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து செயல் ஓப்பனில் இருக்குது, அதனால அது இந்த பக்கம் நகரக்கூடிய தன்மை இருக்குது. நான் செயலை செய்கிறேன், அது நாளைக்கு செய்கிறேன், செயலை செய்கிறேன், அடுத்த மாதம் செய்கிறேன், செயலை செய்கிறேன், அடுத்த வருஷம் கூட செய்கிறேன், நான் அடுத்த வருஷம் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல. ஏன்னா இங்கே செயல் முடிஞ்சு போல, அப்போ அந்த செயலை வந்து நான் அடுத்த வருஷம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே நான் அடுத்த வருஷம் அமெரிக்கா போவேங்கிறது என்னோடய விருப்பம் தான். அதை பற்றி அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஜஸ்ட்டு செய்கிறேன் அப்படிங்கிறதுல அது வந்து நான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு. பிளான் வேறு, விருப்பம் வேறு. ஓகே. ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது வேறு, பிளான் பண்ணி நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வேறு. ஓகே. நம்ம விருப்பத்தை தெரிவித்தா அது ஃபியூச்சர் டென்ஸு, நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து நான் அந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. அப்போ பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நகராது, ஏன்னா முடிஞ்சு போன செயல் தான் அப்படின்னு பேசுகிறோங்கிறனால இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு, அது எப்படி இந்த பக்கம் நகரும்? முடிஞ்சு போனதால தான் அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே. ஆனால் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம், இங்கே முடிஞ்சு போன செயல், இது ப்ரெசன்ட்னு வச்சுக்கோங்க, இங்கே முடிஞ்சு போன செயலை நம்ம எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதி சொல்லித்தரேன். நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா முடிஞ்சு போன செயலை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி பண்ணுறோம், இது வந்து ப்ரெசண்ட்டு, இது வந்து ஃப்யூச்சரு, இது வந்து பாஸ்ட்டு. ப்ரெசன்ட் இங்கே நடந்திருக்கு அந்த செயல் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, இங்கே வந்துட்டு நம்ம அதை இந்த செயலை எடுத்துகிட்டு போகிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் ஒரு கவர் 11 மணிக்கு வாங்கி வைத்திருக்கிறேன். அப்போ இப்போ மணி 12, இங்கே மணி 11. நான் முடிஞ்சு போன செயல் வந்து 11 மணிக்கு தான் நான் அந்த செயலை செஞ்சேன். ஆனால் ப்ரெசண்ட் மட்டும் எப்படி இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே போகுது அப்படின்னா இங்கே நடந்த செயலோட தன்மையாக வச்சுருக்கேன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர இங்கே அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லலை. ஓகே. இங்கே முடிஞ்ச செயலோட தன்மையை தான் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் ரிசீவ்டு த கவர் அட் 11 AM. ஓகே. அதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர இங்கே நான் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலை. ஒருவேளை நான் இங்கே இந்த செயலை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இறந்த காலத்தில் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவேன், அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். நான் அந்த செயலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதனால தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கூட நம்ம பீன் என்ன சொல்கிறோம், ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிறதுல சரி சொல்லி காட்டுறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங்கில் ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங்கில் கூட நம்ம செயலை இங்கே செஞ்சிகிட்டு இருந்தேன்லாம் சொல்லலை,
ஜஸ்ட் இங்கே இருந்தேன்னு தான் சொல்கிறோம், செயல் இங்கே தான் ஆக்டிவில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸ்டடியிங், இன்னமும் படித்துக்கொண்டே இருக்கிறேன், காலை 6 மணிலிருந்து 12 மணி வரை படித்துக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு நம்ம சொல்லும்போது அந்த படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற செயல் 12 மணியில் இருக்குது. அதைத்தான் நம்ம பேசுகிறோமே தவிர இங்கே இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், இருந்தேன் அந்த செயலும் இருந்தேன்னு தான் சொல்கிறோமே தவிர இப்போ அங்கே இருக்கிறேன்லாம் நம்ம சொல்லலை. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறோம், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இங்கே இருக்கிறேன், ஆனால் அங்கேயும் இருந்தேன்னு தான் நான் சொல்கிறேன் தவிர இங்கே இப்போ இருக்கிறேன்னு நம்ம சொல்லலை. இங்கே இப்போ இருக்கிறேன், இறந்த காலத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் வந்து இந்த பக்கம்லாம் போகாது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்து முடிஞ்சு போன ஒரு செயலை சொல்கிறனால நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கு போகுமானா போகாது. ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சருக்கு போகும். ஏன்னா இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஒரு செயல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பற்றி பேசினாவே தான் அது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அதனால நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இந்த பக்கம் நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பாஸ்ட் டென்ஸில் இருந்துக்கிட்டு நான் நாளைக்கு வருவேன்னு சொன்னேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா தான் அது வந்து நான் நாளைக்கு வருவேன்னு சொன்னேன்னாவே அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே உட்டு தான் யூஸ் பண்ணுவோம். உட்டுனாவே நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறது. ஓகே, இங்கே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பேச முடியாது. இங்கேயே செயல் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இங்கே அப்படி போகுது அப்படின்னாவே அது ஜஸ்ட்டு விருப்பம்தான். ஓகே, உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இதை அணுகிடக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேணால் அந்த பக்கம் போகும், ஆனால் இது அந்த பக்கம் போகாது, இந்த பக்கமே தான் இருக்கும். அதாவது இங்கே தான் இருக்கும், பாஸ்ட்லேயே தான் இருக்கும். பாஸ்ட்லேயே இருக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். செயல் முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறதுக்கு பேர் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். செயல் எந்த செயலாக இருந்தாலும் அது முடிஞ்சு போய் தான் இருக்கும். ஓகே, அந்த செயலில் நான் பர்டிகுலராக அந்த செயலில் நான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஆனால் அந்த செயல் இப்போ ஆக்டிவில் இருக்குது அப்படின்லாம் பேச முடியாது. நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு போயிடும், அது வேறு மாதிரி மாறும். ஸோ நம்ம இங்கே வந்து இப்படி யூஸ் பண்ண முடியாது. அதாவது டைரெக்டாக ஒரே ஒரு சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக யூஸ் பண்ண முடியாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐ கேம், நான் வந்தேன், ஐ கேம் டுமாரோன்னு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் வந்தேன் நாளைக்குன்னா எப்படி இருக்கும்? ஒன்று நாளைக்கு நான் வருவேன்னு சொல்ல முடியும், இல்லை நாளைக்கு நான் வருகிறேன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் வந்தேன் நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஐ கேம் எஸ்டர்டே, நேற்றே நான் வந்தேன், இந்த மாதிரி தான் பேச முடியும். ஏன்னா நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது இதையும் அப்படி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே, அதாவது செயல் முடிஞ்சிடுச்சு, சிம்பிளாக நான் அப்போ வந்து அந்த செயலை செஞ்சேன், செயல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசுறதுக்கு பேர் தான் சிம்பிள். ஹீ ரேன், அவன் ஓடிவிட்டான். சி குக்ட், சி குக்டுனா அவள் சமைத்தாள். சி குக்ட் எ டெலிசியஸ் மீல், அவள் ஒரு நல்ல சமையலை சமைத்தாள், நல்ல டேஸ்டாக இருக்கிற சமையலை சமைச்சாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இட், இந்த மாதிரி அது வந்து இப்போ இட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது சொல்லுவோம். இட் கேவ் மீ எ பென், அது எனக்கு ஒரு பேனாவை கொடுத்தது. ஓகே, தே ஒர்க்டு ஃபார் தம், அவர்களுக்காக அவர்கள் வேலை செய்தார்கள். இங்கே செயலே டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு, செயல் டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு, அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் டென்ஸ். அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் கிடையாது, ஜஸ்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் செயல் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் அதை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த செயல் முடிஞ்சு போனதை நான் வச்சுருக்கேன்னு தான் பேசுகிறோமே தவிர அந்த செயலில் இருக்கேன்னு நம்ம பேசலை. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன பேசுகிறோம், முடிஞ்சு போன அந்த செயலை இப்போ வச்சுருக்கேன், ஐ ஹேவ் தான் சொல்கிறோம், ஐ ஹேவ் ரிசீவ்டுன்னு தான் சொல்கிறோம், ஐ ரிசீவ்டுன்னு நம்ம சொல்லலை. ஓகே, ஐ வாஸ் ரிசீவிங், நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்லலை. நான் அந்த செயல் முடிஞ்சிருச்சு, அந்த செயலை வச்சுருக்கேன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே,
அப்போ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதே அந்த செயலை வச்சுருக்கேன் அதை பற்றி எதுவுமே பேசாமல் நான் வாங்கினேன் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது, அந்த செயல் முடிஞ்சு போன தன்மையை மட்டும் நம்ம சொல்லும்போது அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட்லாம் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போயே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இது கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வந்து இதான் இருக்கும், இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒன்று விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஆன் சண்டேஸ் we played cricket அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிரிக்கெட் விளையாடினோம் அப்படின்னு சொல்லி இதோட தமிழ் அர்த்தம். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டை சொல்ல விளையாடினோம் அப்படின்னு. சண்டேஸ் அப்படின்னு ப்ளூரல் சொல்லும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விளாண்டோம் அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இங்கே இப்படி தான் இதுதான் பாஸ்ட்டு, இது வந்து ப்ரெசண்ட்டு, இது வந்து ஃப்யூச்சர். அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறந்த காலத்தில், அதாவது இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஸோ அது மாதிரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து விளாண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன சொல்கிறோம், நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் இது அப்படின்னா, இது பாஸ்ட்டு அப்படின்னா, இது ஃப்யூச்சர்னா நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன், அது என்ன தன்மையை தரும், நான் நேற்றும் உடற்பயிற்சி செஞ்சேன், இன்றைக்கும் செய்கிறேன், நாளைக்கும் செய்வேன், இந்த தன்மையில் அது இயங்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லைன்னா தினமும், ஐயா அதே வார்த்தையை வச்சுக்கலாம், டெய்லி வி பிளேடு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து இந்த பாஸ்டில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த மாதிரி எல்லா நாளும் விளாண்டோம். ஆனால் இப்போ அந்த செயல் ஆக்டிவ் கிடையாது பாஸ்டில். ஆனால் அந்த காலகட்டங்களில் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளாண்டோம், அதைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர இப்போ அந்த செயல் ஆக்டிவ் கிடையாது. ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன மாறுது அப்படின்னா, நான் டெய்லியும் உடற்பயிற்சி செய்கிறேன்ல, அது இறந்த காலத்துலேயும் உடற்பயிற்சி செஞ்சேங்கிறதையும் சொல்லும், நிகழ்காலத்தில் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும், எதிர்காலத்தில் செய்வேன் அப்படிங்கிற மீனிங்லேயும் அது வந்து வரும். ஸோ இந்த வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நினச்சக்கூடாதுன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற எல்லாமே அப்படியே சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்கும், அது அப்படியே இறந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் தினம் உடற்பயிற்சி செய்கிறேங்கிறது இறந்த காலத்தையும் சொல்லுது, நேற்று நான் உடற்பயிற்சி செஞ்சேன்னு சொல்லும், இன்றைக்கும் உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொல்லும், நாளைக்கும் உடற்பயிற்சி செய்வேன் அந்த மீனிங்கில் வரும் நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேங்கிறது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு, நான் நாளைக்கும் உடற்பயிற்சி செய்வேன்னு சொல்லி சொல்லும்போது அது ஃப்யூச்சர் மீனிங்லேயும் வந்துருச்சு. ஏன்னா நாளைக்குங்கிறப்ப என்னது ஃப்யூச்சர் தானே, டெய்லியும் அப்படி செய்யும்போது இன்றைக்கி, நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு இந்த மாதிரி மீனிங்கில் வருது டெய்லியும், அப்போ நாளைக்கும் செய்வார் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் தினமும் கிரிக்கெட் விளாண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது இங்கே பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சருக்கெலாம் போகாது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி, அதாவது பாஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு நாளும், திங்கக்கிழமை விளாண்டேன், செவ்வாய்க்கிழமை விளாண்டேன், புதன்கிழமை விளாண்டேன், வியாழக்கிழமை விளாண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்ட்டோட கோடு இது அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் நிற்கும். ப்ரெசண்ட் மாதிரி இந்த பக்கமும் அப்போ நாளைக்கும் செய்வேன் அப்படின்லாம் வராது. ஏன்னா செயல் முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் காலம் மட்டும் இறந்த காலம், ஆனால் அப்படி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இயங்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா இப்போயே வந்து எல்லாமே இது பண்ண அப்படின்னா இந்த கிளாஸ்லேயே நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். போக போக உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய வரும். ஏன்னா எல்லா கான்செப்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 6-7 மாதமாவது ஆகும் நமக்கு தெளிவாக ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் புரிதல் ஏற்படுறதுக்கும். ஓகே, இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.